இயேசுவுக்கே புகழ். இன்று நம்முடைய தியானத்தின் 10வது நாள். 10வது நாளாகிய இன்றைய தியான சிந்தனைகள் அனைத்தையும் கடவுளுடைய பாதத்தில் வைத்து ஒரு சிறு ஜெபத்தோடு நாம் தொடங்குவோம். ஜெபிப்போமாக. எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழிநடத்தி வரும் அன்பு தந்தையே இறைவா, இதோ உம்முடைய வார்த்தையில், உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தையில் வியப்புக்குரிய அனைத்தையும் நாங்கள் பார்க்கும்படி எங்கள் கண்களை பிரகாசித்தரலும். உம்முடைய வார்த்தையை நாங்கள் தெளிவாக கேட்கும்படி எங்கள் காதுகளை திறந்தரலும். உம்முடைய வார்த்தையை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளும்படி எங்கள் உள்ளத்தை திறந்தரலும். இந்த மன்றாட்டுகளெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் இந்த தியானத்தில் ரோமருக்கு எழுதிய கடிதத்தை, பவுலடிகளார் ரோமருக்கு எழுதிய கடிதத்தை நாம் ஆழமாக தியானித்து சிந்தித்து வருகிறோம். இந்த கடிதத்தை பல பகுதிகளாக பவுலடிகளார் பிரித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் நாமும் பிரித்து அதன் அடிப்படையில் நாம் தியானித்து வருகிறோம். இப்போது நாம் இருப்பது அந்த கடிதத்தின் பகுதி. தியானத்தை பிரிப்பதல்ல, அந்த கடிதத்தை பவுலடிகளார் பிரித்திருக்கிறார். அதை தான் நாம் தியானிக்கிறோம். இப்போது நாம் 2வது பகுதியில் இருக்கிறோம். ரோமருக்கு எழுதிய திருமுகம் 2வது பகுதியில் இருக்கிறோம். அந்த 2வது பகுதி எதை பற்றி என்றால், மக்கள் அல்லது மனிதர் அனைவரும் பாவிகள் என்பதை பவுலடிகளார் எடுத்து காட்டுகிறார். மக்கள் அனைவரும் பாவிகள், குற்றவாளிகள். ஏன் இப்படி எடுத்து காட்ட வேண்டும்? ஏன்னா மக்கள் அனைவருக்கும் மீட்பு தேவையில்லை. மக்கள் அனைவருக்கும் மீட்பு தேவை, நற்செய்தி தேவை. அப்போ மக்கள் அனைவரும் பாவிகள், குற்றவாளி என்பதால் தான் அந்த மீட்பு தேவைப்படும். இப்போ எனக்கு வியாதி இருந்தால் தானே மருத்துவர் தேவை, இல்லைன்னா மருத்துவர் தேவை இல்லைல்ல. நோய் உற்றவர்களுக்கு தாங்க மருத்துவர், நோய் அற்றவர்களுக்கு அல்ல. அப்போ நாங்கள்லாம் குற்றவாளிகள், நாங்கள்லாம் கடவுளுடைய தண்டனைக்கு ஆளானவர்கள். அதனால் எங்களுக்கு மீட்பு தேவை, எங்களை காப்பாற்றுங்க, எங்களுக்கு ஒரு விடுதல் தேவை அப்படிங்கிற ஒரு ஏக்கம், எண்ணம் வர வேண்டும். அதற்காகத்தான் இந்த பகுதி. அப்போ பவுலடிகளார் இந்த உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரையும் பல பகுதிகளாக, பல பிரிவுகளாக பிரித்து அவர் அனைவரும் குற்றவாளி என்று அவர் சொல்லுகிறார். முதலாவதாக இறைப்பற்று இல்லாதவர்கள். அது எங்கே பார்த்தோம்? ரோமேர் 1 அதிகாரம் 18 முதல் 32 முடிய வசனங்கள். ரோமேர் 1 அதிகாரம் 18 முதல் 32 முடிய வசனங்கள். இறைப்பற்று இல்லாதவர்கள் குற்றவாளிகள். 2வது, நல்லவர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்களும் குற்றவாளிகள். அது ரோமியர் 2வது அதிகாரம் 1 முதல் 11 முடிய வசனங்கள். ரோமியர் 2வது அதிகாரம் 1 முதல் 11 முடிய வசனங்கள். நல்லவர்கள் சொல்லிக் கொள்பவர்களும் குற்றவாளிகள். அடுத்தது, திருச்சட்டம் இல்லாதவர்கள் அல்லது இறை வார்த்தையை அறியாதவர்கள், கேட்காதவர்கள், அவர்களும் குற்றவாளிகள். அவர்களையும் கடவுள் தீர்ப்பு கூறுவார். எப்படி? மனசாட்சி பிரகாரம். அது எங்கே வருகிறது? ரோமேர் 2வது அதிகாரம் 12 முதல் 16 முடிய. ரோமேர் 2வது அதிகாரம் 12 முதல் 16 முடிய. அவர்களும் குற்றவாளிகள். அடுத்தது, மத பக்தர் என்று சொல்லிக் கொள்பவர் அனைவரும் குற்றவாளிகள், அவர்களும் குற்றவாளிகள். எடுத்துக்காட்டாக அவர் மத பக்தர்களுக்கு யூதர்களை எடுத்துக்காட்டி அவர் நிரூபிக்கிறார், குற்றச்சாட்டு நிரூபிக்கிறார். அது எங்கே வருது? ரோமேர் 2வது அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 29 முடிய. ரோமேர் 2வது அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 29 முடிய. இப்போது இன்றைக்கு அந்த கடைசி பகுதிக்கு வருவோம். அந்த பகுதியில் கடைசி கட்டத்திற்கு வருவோம். அனைவரும் குற்றவாளிகள் என்பதை ஒரு முடிவுரையாக அவர் தரப்போகிறார். ஆனால் அந்த முடிவுரை சொல்வதற்கு முன்னதாக இந்த யூதர்களுக்கு ஒரு சில கேள்விகள் எழுந்தன. அந்த கேள்விகளுக்கு பவுலடிகளார் சின்ன சின்ன ஒரு கேள்வி தான் அதுக்கு பதில் சொல்லுகிறார். ஏன்னா யூதர்கள்லாம் குற்றவாளி நிரூபிக்கப்பட்டது. அப்போ யூதர்களுக்கு ஒரு கேள்வி. அதான் 3வது அதிகாரத்தை நாம் பார்க்க போகிறோம். 3வது அதிகாரம் 1-2 வசனங்கள் முதல் கேள்வி, அதற்குரிய பதிலும். ரோமேர் 3வது அதிகாரம் 1-2 வசனங்கள். அவருடைய முதல் கேள்வி என்ன? அதாவது, அப்படி நாங்களாம் குற்றவாளிகள், அப்படி திருச்சட்டம் தேவையில்லை, அல்லது விருத்த சேதனத்தால் எந்த பயனில்லை, அப்படி எப்படி சொல்லலாம்? அப்போ எங்களுக்குரிய யூதர் என்ற முறையில் எங்களுடைய சிறப்பு தன்மை என்ன?
யூதர் என்ற முறையில் எங்களுக்கு வேற சிறப்பு தன்மை இல்லையா? அப்போ விருத்த சேதனம் தேவை இல்லையா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. நம்ம நேற்று தினம் நாம் தியானித்தோம், அதன் அடிப்படையில் தான் இந்த கேள்வி வருகிறது. அப்போ எங்களுக்கு விருத்தச்சனம் தேவை இல்லையா? யூதர்கள் என்றால் எங்களுக்கு எந்த விதமான சிறப்பும் ஒரு ஸ்பெஷாலிட்டி யூனிக்னஸ் இல்லையா? அதுக்கு பவுலடிகளார் சொல்கிறார், அப்படி கிடையாது. உங்களுக்கு விருத்தச்சனத்தால் பயன் உண்டு, உங்களுக்கு சிறப்பு தன்மை உண்டு. நமக்கு சிறப்பு தன்மை உண்டு. என்னது? கடவுள் இந்த உலகத்தில் எந்த மக்களுக்கும் கொடுக்காத ஒன்று உங்களுக்கு தந்துள்ளார். அதாவது அவருடைய வாக்குகள், அவருடைய வாக்குறுதிகள், ப்ராமிசஸ். இந்த உலகத்துள்ள எந்த மக்களுக்கும் அவர் அது தரவில்லை. ஆனால் உங்களுக்கு மட்டும் அவர் தந்திருக்கிறார். அதனால உங்களுக்கு ஒரு சிறப்பு தன்மை உண்டு, அதை மறந்துடாதீங்க. ஆனால் அதனால குற்றம் பாவம் செய்ததுனால கடவுள் தண்டிக்க மாட்டார் அப்படி நினைக்காதீங்க. நீங்கள்லாம் சிறப்பு பெற்றவர்கள், கடவுளுடைய பார்வையில் சிறப்பானவர்கள் தான். வாக்குகள் உங்களுக்கு மட்டும் தான் தந்திருக்காரு. ஆனால் குற்றம் செய்ததுனால கடவுள் அதனால் தண்டிக்க மாட்டார் நினைக்காதீங்க அப்படின்னு அதுக்குள்ளேயே அடங்கி இருக்கிறது, அந்த பதிலுக்குள்ளேயே அடங்கி இருக்கிறது. அதுதான் முதல் வசனமும் 2வது வசனமும். அன்பார்ந்தவர்களே, நமக்கும் கடவுள் இறை வார்த்தை கொடுத்துருக்கிறாரு, பைபிள் கொடுத்துருக்கிறாரு, தூய ஆவியான கொடுத்துருக்காரு. அதனால நம்ம எப்படி வேணால் வாழலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. அதுலேயும் நம்ம தூய ஆவியான தூண்டுதலாக நாம் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது தான் கடவுளுடைய விருப்பம். நாமும் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், நமக்கும் ஒரு சிறப்பு தன்மை உண்டு. நாம் கடவுளுடைய மக்கள், அதனால எப்படி வாழலாம் என்று நினைக்காதீர்கள். ஓகே, அடுத்த கேள்விக்கு, யூதர்களுடைய அடுத்த கேள்வி 3வது வசனமும் 4வது வசனமும். 3வது வசனமும் 4வது வசனமும், 3வது அதிகாரத்தில் 3வது வசனமும் 4வது வசனமும். அப்படி கடவுள் எங்களுக்கு வாக்குகள் கொடுத்துருக்காரு, ரைட்டு. ஆனால் சிலர் இந்த வாக்குகளை நம்பலையே. அப்போ பவுலடிகளார் சொல்கிறார், அவர்கள் ஒரு சிலர் நம்பாதனால என்ன, கடவுள் நம்பத்தகாதவராய் போய்விடுவாரா? ஒரு சிலர் நம்பலைன்னா என்ன, அதனால கடவுள் நம்பத்தகாதவராய் போய்விடுவாரா? அதாவது இவங்களுடைய கேள்வி என்னன்னா, கனான் தேசத்துக்கு கடவுள் கொண்டு போவார், அங்கே சேர்ப்பாருன்னு சொன்னார். ஆனால் போகல. ஏன்னா ஒரு சிலர் இஸ்ரேல் மக்கள் அதை நம்பலை. ஏன்னா அங்கே போனால் பெரிய பெரிய அரக்கன்லாம் இருக்காங்க, நம்ம அவங்கள முறியடிக்க முடியாது, நம்ம உள்ளே போக முடியாது, நம்மளே அவங்க கொன்றுவாங்க அப்படின்னு ஒரு பயம், ஒரு அச்சம் வந்ததுனால இந்த ஒரு சில இஸ்ரேல் மக்கள் அதை நம்பலை. அதன் பின்னணி தான் இந்த கேள்வி வருகிறது. கடவுள் வாக்கு கொடுத்தார், ஆனால் ஒரு சிலர் நம்பலையே. அப்போ பவுலடிகளார் சொல்கிறார், அதனால என்ன, ஒரு சிலர் நம்பாதனால கடவுள் நம்பத்தகாதவரை போயிடுவாரா? இல்லை, ஒருபோதும் இல்லை. அவர் உண்மை உள்ளவர். யாருங்க போய் சொல்வது? மனிதன் தாங்க போய் சொல்வது. மனிதனுடைய வாக்குகள்லாம் பொய்யான வாக்குகள், மனிதனுடைய வார்த்தையெல்லாம் நம்ப முடியாது. ஆனால் கடவுள் எப்பொழுதும் உண்மை உள்ளவர். அவருடைய வாக்குறுதியை நாம் எப்பொழுதும் நம்பலாம். அது மாதிரி இது ரொம்ப எனக்கு உற்சாகமாக இருந்துச்சு. என்னுடைய வாழ்க்கையில் கூட இந்த தியானத்தை தியானிக்கும் போது கூட, இந்த சிந்தனையில் கூட, இந்த இன்றைய நாட்களில் கூட கடவுள் என்னை வழி நடத்துவார் என்ற நம்பிக்கை, அவர் தொடங்கி வைத்ததை அவர் முடிப்பார் என்ற நம்பிக்கை. ஏன்னா அவருடைய வாக்கு, அவருடைய வேலை, அது எனக்கு உற்சாகமாக இருந்தது. அவர் எப்பொழுதுமே உண்மை உள்ளவர். மனிதன் நம்ப முடியாது, ஆனால் கடவுளை நம்பலாம், அவருடைய வார்த்தையை நம்பலாம். ஓகே, அடுத்த இந்த யூதர்களுடைய கேள்வி 5வது வசனமும் 6வது வசனமும். ரோமையர் 3வது அதிகாரம், அடுத்த கேள்வி 5வது வசனமும் 6வது வசனமும், கேள்வியும் பதிலும். இப்போ இவர் ஒரு மடத்தமையாக ஒரு 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 அறிவு இல்லாத கேள்வி போல போகிறது. ஒரு வித்தியாசமான கேள்வி கேட்குறாங்க. எங்களுடைய நீதியற்ற நடத்தையால் கடவுளுடைய நீதி வெளிப்படுகிறது என்றால் அவர் எங்களை தண்டிப்பது சரியா? அவருடைய அவருடைய தண்டனை தீர்ப்பு நீதியற்றதாக போய்விடுமே. இவங்களுடைய கேள்வி என்னன்னா, எங்களுடைய நீதியற்ற நடத்தையால் கடவுளுடைய நீதி வெளிப்படுகிறது என்றால், அதாவது நாங்கள் பாவம் செய்கிறதுனால, நாங்கள் அநீதியில் நடப்பதனால, நாங்கள் குற்றங்கள் செய்கிறதுனால தானே கடவுளுடைய நீதி வெளிப்படுகிறது, அது வெளியே தெரிகிறது. அதாவது நட்சத்திரம், விண்மீன்கள்லாம் இன்றைக்கு இப்பொழுது பகலும் இருக்குது. ஆனால் இருட்டு வரும்போது தானே அந்த விண்மீன்லாம் தெரியுது. அப்போ இருட்டு நல்லது தானே? அதுதான் அவங்களோட கேள்வி. இங்கே எப்படி ஒரு முட்டாள்தனமான கேள்வி போல தெரிகிறது. அது அவங்க கேட்குறாங்க. அவங்க பவுலடிகளார் பொறுமையாக பதில் சொல்கிறாரு. இருட்டு நல்லது தானே, இருட்டு வந்ததுனால தானே அந்த விண்மீன் நம்ம பார்க்க முடியுது. அப்போ நாங்கள் நீதியற்ற நடத்தையால் தானே கடவுளுடைய நீதி பிரகாசிக்கிறது, கடவுளுடைய நீதி வெளியே தெரிகிறது. அப்புறம் எப்படி கடவுளை எங்களை தண்டிக்கலாம்?
அப்போ பவுலடியார் ரொம்ப சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டார். ஏன் சிம்பிளாக சொல்லி முடிக்கிறாருன்னா, பிறகு அந்த வருகிற நாட்களில் அந்த இந்த கடிதத்தில் இந்த கேள்வியும் ஆழமாக அவர் விளக்கம் கொடுக்கிறார். ஆழமான விளக்கத்தை பின்னாடி கொடுக்கிறார். இப்போ சிம்பிளாக சொல்லி முடிக்கிறார். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, கடவுள் நீதியற்றவர் கிடையாதுங்க, கடவுள் நீதி உள்ளவர். அப்படி அவர் நீதியற்றவராக இருந்தால் எப்படி உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரையும் அவர் தீர்ப்பு கூற முடியாது. ஆனால் அவர் நீதி உள்ளவர். அன்பார்ந்தவர்களே, தாவீது ராஜாவுடைய ஒரு வார்த்தைகள் இங்கே கொண்டு வருவது மிகவும் நல்லது. தாவீது அரசன் பாவம் செய்த பிறகு எழுதிய அந்த திருப்பாடல் 51வது திருப்பாடல், சாம்ஸ் 51, அதில் 4வது வசனத்தில் 51:4 திருப்பாடல் 51:4 தாவீது அரசன் கடவுள்கிட்ட இரக்கத்திற்காக ஜெபிக்கும் போது அவர் சொல்கிற வார்த்தை, கடவுளே, அந்த 4வது வசனத்தில் கடைசி பகுதி, இறைவா, உம்முடைய தீர்ப்பின் வழியாக உம்முடைய நீதி வெளிப்படுகிறது. உம் தீர்ப்பில் நீதி வெளிப்படுகிறது. நீர் தண்டிக்கும் போது உம்முடைய தண்டனை தீர்ப்பில் நீர் மாசற்றவராக வெளியே வருகிறது. நீர் மாசற்றவர். உம்முடைய தண்டனை தீர்ப்பில் நீர் மாசற்றவர். யூ ஆர் பிளேம்லெஸ். உம்முடைய தீர்ப்பில் உம்முடைய நீதி வெளிப்படுகிறது. அவருடைய நீதி எப்பவுமே இருக்குது. நம்ம பாவம் செய்தாலும் செய்யவில்லை என்றாலும் அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார். அவர் நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறார். அது எனக்கு உற்சாகம் வரும். நாம் பாவத்தை அறிக்கையிடும் பொழுது அவர் நம்பிக்கைக்குரியவர். எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சாலும் தவறு செய்தாலும் அவர் மன்னிப்பார் என்ற நம்பிக்கையோடு அந்த பாவத்தை அறிக்கையிடும் போது அவர் நம்மை மன்னித்து தூய்மையாக்கி நம்முடைய பாவங்களை அவர் மன்னிக்கிறார். 1 யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனம். 1 யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனம். நான் நம்முடைய பாவத்தை அறிக்கையிடும் பொழுது அவர் நம்பிக்கைக்குரியவர், நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மளை தூய்மையாக்குகிறார். அவர் எப்பொழுதும் நீதி உள்ளவர். அதனால நான் அநீதி செய்யறதுனால அவருடைய நீதி விளங்குறையில் அது அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு பவுலடிகளார் அவங்க பார்த்து சொல்கிறார். அப்படி சொன்னோம்னா அப்புறம் கடவுள் உலகத்தில் எல்லா மக்களையும் தீர்ப்பிட முடியாதே அப்படின்னு சொல்கிறார். சரி, அடுத்த கேள்வி எல்லாம் சின்ன சின்ன கேள்வி தான், இருந்தாலும் அங்கே இருப்பதனால நான் அதை சொல்லுகிறேன். அடுத்த கேள்வி வசனம் 7வது வசனம் 8வது வசனம். ரோமியர் 3வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். அந்த முன்னாடி இருந்த கேள்வி தான் இருந்தால் கொஞ்சம் வித்தியாசமாக அவங்க கேட்குறாங்க. 7வது வசனமும் 8வது வசனமும். என் பொய்மையினால் கடவுளுடைய வாய்மை விளங்குகிறது என்றால், என்னுடைய பொய்மையினால் அவருடைய வாய்மை விளங்குகிறது என்றால், அப்புறம் ஏன் என்னை குற்றவாளி என்று தீர்ப்பிடுகிறாரு? என்னுடைய பொய்மையால் அவருடைய வாய்மை விளங்குகிறது என்றால் ஏன் என்னை குற்றவாளி தீர்ப்பிடுறாரு? நான் பொய் சொல்றதுனால அவருடைய வாய்மை தெரிகிறது, ஹீஸ் ட்ரூத்ஃபுல் தெரிகிறது. அப்போ பவுலுடைய சொல்றார், என்ன நீங்க சொல்றீங்க? அப்போனா ஒரு நன்மைக்காக தீமை செய்யலான்னு சொல்றீங்களா? நன்மைக்காக ஒரு நன்மையான செயலுக்காக தீமையான செயல் செய்யலான்னு சொல்றீங்களா? இப்படிதான் எங்களெல்லாம் பலர் குற்றம் சாட்டுகிறார்கள், அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்று பவுலடியார் சொல்றார். இப்படி எங்களையும் குற்றம் சாட்டியிருக்காங்க. ஒரு நன்மைக்காக தீமை செய்யலாம் நாங்கள் சொன்னோம், அப்படி நாங்கள் சொல்லவே இல்லை. அப்போ அன்பான இன்றைக்கு இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா நன்மைக்காக தீமை செய்வது. ஒரு திருமணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் நடத்தலாம்ப்பா. பார்த்தீங்களா, ஒரு கல்யாணம் நல்ல விஷயம், திருமணம் நல்ல விஷயம்தான். ஆனால் அது 1000 பொய் சொல்ல நடத்தலாம்னு சொல்றது அது சரியில்லை. அப்போ எங்களுடைய பொய்மையினால தான் கடவுளுடைய வாய்மை விளங்குறது நல்லது கிடையாது, அது சரி கிடையாது. அந்த கேள்வியே தவறு. அவங்க கேட்குறாங்க. ஆனால் பவுலடியார் சொல்ற அப்படி இல்லை, ஒரு நன்மைக்காக தீமை செய்வது சரியில்லை, எங்களையும் பலர் இப்படி செய்வதாக நாங்கள் சொல்வதாக சொல்கிறார்கள், அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி அந்த கேள்வி பதில் முடியுது. 8வது வசனத்தோட முடியுது. இப்போ 9வது வசனத்துக்கு ஒரு கன்க்ளூஷன் மாதிரி சொல்றாரு. அப்போ யூதர்களாகிய நாம் மற்றவர்களை விட மேலானவர்களா இல்லை, யூதர்களாகிய நாம் மற்றவர்களை விட மேலானவர்களால் இல்லை. யூதர்களாயிருந்தாலும் கிரேக்கர்களாயிருந்தாலும், அதாவது பிற இருந்தாலும் அனைவரும் குற்றவாளிகள் என்று ஏற்கனவே நிரூபிக்கப்பட்டு விட்டது. 9வது வசனம். யூதர்களாக இருந்தாலும் கிரேக்கர்களாக இருந்தாலும் அனைவரும் குற்றவாளிகள் என்று நிரூபிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லிய பிறகு ஒரு கன்க்ளூஷன், அருமையான இந்த பகுதிக்கு ஒரு முடிவுரை, ஒரு கன்க்ளூஷன், இறுதி தீர்ப்பாக அவர் சொல்லுகிறார்.
அது சொல்லும்போது அவர் சொந்த வார்த்தையால் சொல்லவில்லை, அவர் கடவுள் சொன்ன வார்த்தையை அப்படியே எடுத்து போட்டு, பைபிளில் கடவுள் சொன்ன பழைய ஏற்பாட்டில் சொன்ன வார்த்தை அப்படியே கொண்டு வந்து ஒரு தீர்ப்பாக, இறுதி தீர்ப்பாக, ஃபைனல் ஜட்ஜ்மெண்டாக அவர் சொல்லுகிறார். அருமையான வார்த்தைகள். 10-12 வரைக்கும் பார்ப்போம். 10-12 வரைக்கும். நேர்மையாளர் யாரும் இல்லை, ஒருவர் கூட இல்லை. நேர்மையாளர் யாரும் இல்லை, ஒருவர் கூட இல்லை. கடவுளை தேடுபவர் யாராவது உண்டா? ஒருத்தரும் இல்லை. அனைவரும் ஒருமிக்க கெட்டு போயினர். அனைவரும் ஒருமிக்க கெட்டு போயினர். நல்லது செய்வோர் யாரும் இல்லை, ஒருத்தர் கூட இல்லை. 10-12 வசனம். இந்த வசனங்கள் எங்கிருந்து பவுலடிகளை எடுத்திருக்கார் என்றால், திருப்பாடல் 14 வசனங்கள் 1 முதல் 3 முடிய. திருப்பாடல் 14 1 முதல் 3 முடிய வசனங்கள். அதை இன்னொரு இடத்துல எடுத்திருக்காரு. ஏசாயா ஆகமம் 53வது அதிகாரம் 6வது வசனம். ஏசாயா ஆகமம் 53வது அதிகாரம் 6வது வசனம். இந்த 2 பகுதியிலிருந்து அதை எடுத்து தான் இங்கே சொல்றாரு. நேர்மையாளர் யாரும் இல்லை, ஒருவர் கூட இல்லைங்க. யாரும் இல்லை, அனைவரும், ஒருத்தர் கூட இல்லை. அந்த வார்த்தைகளை கவனிங்க. ஏன்னா இது தான் மனிதர் அனைவரும் குற்றவாளிகள் என்பது நிரூபிக்கிறார். அதுக்காக தான் இந்த சொல்றார். நேர்மையாளர் யாரும் இல்லை, ஒருவர் கூட இல்லை. அனைவரும் கடவுளை தேடுவோர் யாரும் இல்லை. கடவுளை தேடுவோர் யாராவது உண்டா? யாரும் இல்லை. அனைவரும் ஒருமிக்க கெட்டு போயினர், பயனற்று போயினர். ராட்டன், வொர்த்லெஸ், யூஸ்லெஸ். அனைவரும் ஒருமிக்க கெட்டு போயினர். அனைவரும் ஒருமிக்க கெட்டு போயினர். காய்கறி 2-3 நாள் வச்சிங்கன்னா அப்படியே கெட்டுப்போம். அந்த மாதிரி இனிமேல் அது யூஸ் கிடையாது. அனைவரும் ஒருமிக்க கெட்டு போயினர். அடுத்தது கடைசி என்ன சொல்றாரு? நல்லது செய்வோர் யாரும் இல்லை, ஒருவர் கூட இல்லை, ஒருத்தர் கூட இல்லை. பார்த்தீங்களா? அனைவரும் பாவிகள், அனைவரும் குற்றவாளிகள். எப்படி கடவுள் சொல்றதுங்க? எப்படி பார்த்து சொல்லலாம்? கடவுள் நம்முடைய சிந்தனைகளை அறிந்திருக்கிறார், நம்முடைய உள்ளத்தை அறிந்திருக்கிறார். நாம் உண்மையிலே கடவுளை தேடுறோமா? இயேசு சொன்னார், நான் நீதிமான்களே அல்ல பாவிகளையே தேடி வந்தேன். பாவிங்க அவரை தேடல, அவர் தேடி வந்தார். கடவுளை தேடுவோர் யாராவது உண்டா? யாரும் இல்லை. அவர் நம்மளை தேடி வந்தார். நம்முடைய சிந்தனைகளை அவர் அறிந்திருக்கிறார். சிந்தனைகளை நாம் அவரை தேடுவதே கிடையாது. அப்படி தேடினாலும் எல்லாம் எனக்காக, என்னுடைய குடும்பத்திற்காக, என்னுடைய நலனுக்காக. உண்மையிலே கடவுளை தேடுறோமா? இல்லை. அதான் கடவுள் அழகாக இந்த 10வது வசனத்திலும் 12வது வசனத்திலும் சொல்லியிருக்கிறார். சிந்தனையில் நாம் அனைவரும் பாவிகள். சிந்தனையில் நாம் அனைவரும், நீங்களும் நானும் அனைவரும் பாவிகள் என்பதை தெளிவாக அங்கு காட்டுகிறார். அடுத்தது, சிந்தனையில் மட்டுமல்ல, சொல்லாலும் நாம் பாவிகள், சொல்லிலும் நாம் பாவிகள், குற்றவாளிகள். அதுதான் 13வது வசனமும் 14வது வசனமும். ரோமையர் 3வது அதிகாரம் 13வது வசனமும் 14வது வசனமும். சொல்லிலும் நம்முடைய பேச்சிலும் நாம் பாவிகள், குற்றவாளிகள். அருமையாக அந்த 13 14 கவனிங்க, அருமையாக இருக்கும். அவர்களுடைய தொண்டை திறக்கப்பட்ட பிணக்குழி அல்லது கல்லறை. அவருடைய தொண்டை திறந்த கல்லறை. நம்முடைய தொண்டை, நம்முடைய பேச்சு பற்றி சொல்லப்படுகிறது. அவருடைய நாவு வஞ்சகமே பேசும். ஏதாவது எப்போ நல்லது பேசிருக்கோமா? அவர்களுடைய நாவு வஞ்சகமே பேசும். அவர்களுடைய உதட்டில் உள்ளது விரியன் பாம்பின் நஞ்சு, விஷம். அவருடைய உதட்டில் உள்ளது விரியன் பாம்பு, சாதாரண பாம்பு கிடையாதுங்க, விரியன் பாம்பின் நஞ்சு, விஷம் அவருடைய உதட்டில் உள்ளது. அவருடைய வாய் எப்பவுமே சாபமும் கொடுமையும் பேசுகிறது. அவருடைய வாயில் எப்பவுமே சாபமும் கொடுமையும் அடங்கி உள்ளது. நம்முடைய பேச்சை பார்த்தீங்களா? கடவுள் எப்படி கரெக்டாக, அவர் அருமையான டாக்டருங்க, கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரு நம்முடைய பிரச்சனையை. பேச்சில் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் அவருடைய வார்த்தைகள், பேச்சில் எல்லாரும் குற்றவாளிகள், அனைவரும் குற்றவாளிகள். ஒருத்தர் யாவது நல்லது இருக்கா? கடவுள் சொல்கிற, கடவுள் பார்க்குற, தொண்டையை பார்க்குற, எல்லாம் திறந்த பிணக்குழி, கல்லறை. அவருடைய நாவு எல்லாம் வஞ்சகமே பேசுகிறது. உதட்டில் உள்ளது விரியன் பாம்பின் விஷம். எப்போ தான் கடிக்கலாம், எப்பப்பா இந்த விஷத்தை மற்ற கொடுக்கலாம், கொல்லலாம், அவங்களுடைய நல்ல பேரை அழிக்கலாம். அப்புறம் அவங்களுடைய வாயில் சாபமும் சாபம். இன்றைக்கு எத்தனை பேர் வாயை திறந்த இந்த சாபமான வார்த்தையை சொல்கிறாங்க பார்த்தீங்களா? ஐயோ, நான் ஏன் பிறந்தேன்?
நான் பிறக்காமலே இருந்திருக்கலாமே, நான் ஏன் உயிரோடு இருக்கிறேன், எங்கேயாவது போய் நான் செத்து தொலைஞ்சிருக்கலாமே, நீ ஏன்டா என் வயிற்றில் பிறந்த, உன்னை பெற்றதே தப்பாக போடுச்சா, சாபமான வாழ்க்கை, நான் ஏன் இவரை கல்யாணம் பண்ணேன், வேற யாராவது கல்யாணம் பண்ணியிருக்கலாமே, நான் எங்கேயாவது போய் விழுந்து செத்துருப்பேனே. எவ்வளோ சாபமான வார்த்தை. கடவுள் எல்லாத்தையும் பார்க்குறார். ஏதாவது நல்லது பேசுகிறீங்களா? அனைவரும் இப்படி தான் பேசுகிறாங்க. கடவுளுடைய பார்வைன்னா நீங்கள் நான் என்ன சொல்கிறோம், நான் அப்படி இல்லை, நான் அப்படி சொல்லாதீங்க. கடவுளுடைய தீர்ப்பு இது. கடவுளுடைய தீர்ப்பு தாழ்ச்சியோடு நாம் ஏற்றுக்கொள்வோம். அப்போ சிந்தனையாலும் சொல்லாலும் அடுத்த செயலும் 15 18 முடிய 15 18 முடிய நம்முடைய செயல், அவருடைய கால்கள் இரத்தம் சிந்துவதற்காக ஓடுகின்றன. அவருடைய செயலுக்கு எதுக்காக போகிறாங்க? எல்லாம் இரத்தம் சிந்துவதற்காக. பழி வாங்க வேண்டும் எண்ணம், மன்னிக்க முடியாத தன்மை, கடுமையான இதயம், கல்லான இதயம், பழி வாங்கும் எண்ணம். அவங்களுக்கு அப்படி நடக்கட்டும், அவங்களுக்கு இப்படி நடக்கட்டும், அப்போ தான் கற்றுக்குவாங்க. அமைதி அவங்களுடைய வாழ்க்கையில் இல்லை. எப்பவுமே இதுதான் பழி வாங்கும். அவன் செயலை எப்பவுமே ரத்தம் சிந்துவதற்காக அவர்கள் ஓடுகின்றார்கள். செயல்கள், அவங்களுடைய செயல்கள் எல்லாம் பொல்லாதவை. அமைதியின் வழி அவங்களுக்கு தெரியாது, சமாதானத்தின் வழி அவங்களுக்கு தெரியாது. பார்த்தீங்களா? இதுக்கெல்லாம் என்ன காரணம்? 18வது வசனம், அவர்களுடைய மனக்கண்களில் இறை அச்சம் இல்லை. அவர்களுடைய மனக்கண்களில் இறை அச்சம் இல்லை. 18வது வசனம் அப்படியே வந்து முடிக்கிறார். அன்பார்ந்தவர்களே, சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் நீங்களும் நானும் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், இறை பற்று இல்லாதவர்களாக இருந்தாலும், கடவுளுடைய சட்டங்கள் கிடைத்தவர்களாக இல்லாதவர்களாக இருந்தாலும், நல்லவர்கள் என்று சொல்லுபவர்கள் ஆறாக இருந்தாலும், அனைவரும் குற்றவாளிகள், அனைவரும் பாவிகள். எப்படி? சிந்தனையில், சொல்லிலும் செயலிலும். அவருடைய மனக்கண்களில் இறை அச்சம் இல்லை, இறை பயம் இல்லை. அதுதான் காரணம். அப்புறம் 19வது வசனத்தில் ஒரு கன்க்ளூஷன் மாதிரி, அனைவரும் குற்றவாளிகள், யாருக்கும் சாக்கு போக்கு சொல்ல வழி இல்லை. யாருக்குமே சாக்கு போக்கு சொல்ல வழி இல்லை. அன்பான சகோதரர்களே, இந்த தீர்ப்பை நாம் ஏற்றுக்கொள்வோம். இந்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்டால்தான் அந்த மீட்பு தேவை என்பது நமக்கு தெரிய வரும், உணர முடியும். எவ்வளவு அந்த மீட்பின் மேன்மை நாம் உணர முடியும். இது கடவுளாக பார்த்து சொல்கிற தீர்ப்பு. அப்ப இந்த பகுதியை பவுலடிகளார் அருமையாக அந்த வசனங்களின் வழியாக முடிக்கிறார். எல்லாம் பழைய ஏற்பாட்டிலேருந்து பைபிள்லேருந்து எடுத்த வசனம் தான் அவர் அப்படி கோட் பண்றாரு. அதாவது ரோமையர் 3வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 18வது வசனம் முடிய அந்த தீர்ப்பு இந்த சொல்லி இந்த பகுதியை அவர் முடிவுக்கு கொண்டு வருகிறார். அன்பார்ந்தவர்களே, தயவு செய்து இந்த செய்தியை கேட்ட பிறகு ஒரு முறையாவது அந்த பகுதியை வாசிங்க. நாம் எந்த பகுதி தியானிக்கிறோமோ அந்த பகுதி எடுத்து நாம் வாசித்த பிறகு மீண்டும் முடிந்தால் ஒரு முறை இந்த செய்தியை கேட்டால் இன்னும் நல்லா புரியும். ஏன்னா அருமையாக கடவுள் நம்மோடு பேசுகிறார். தூய ஆவியானவர் இந்த இறை வார்த்தை வழியாக நம்ம பேசுகிறார். நம்முடைய உண்மை நிலை என்ன என்பதை அவர் எடுத்து காட்டுகிறார். மற்றவர்களுக்கு நம்முடைய உண்மை நிலை தெரியாது. உங்களுடைய கணவனுக்கோ மனைவிக்கோ மக்களுக்கோ உங்களுடைய உண்மை நிலை தெரியாது. ஏன் நமக்கே நம்முடைய உண்மை நிலை தெரியாது. கடவுள் இறை வார்த்தையின் வழியாக நம்முடைய உண்மையான நிலையை இங்கே எடுத்து காட்டுகிறார். ஏன் எடுத்து காட்ட? நம்முடைய நன்மைக்காக. நமக்கு மீட்பு தேவை, நமக்கு ஒரு மீட்பர் தேவை, நமக்கு ஒரு இரட்சகர் தேவை, நமக்கு இந்த நற்செய்தி தேவை. அதற்காக, நன்மைக்காக அவர் எடுத்து காட்டுகிறார், சுட்டி காட்டுகிறார். அன்பார்ந்தவர்களை ஜெபிப்போம். அன்பு தந்தை இறைவா, இந்த வார்த்தை கொடுத்தமைக்காக நன்றி. நாங்கள் எங்களுடைய மீட்புக்காக நாங்கள் எப்பொழுதும் ஏங்கி நாங்கள் அதற்காக தாகத்தோடு இருக்க, அன்பிறைவா, நாங்கள் குற்றவாளிகள் என்று காட்டுமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். அன்பிறைவா, எங்களை வழிநடத்தும், தூய்மையான பாதையில் எங்களை வழிநடத்தும், எங்களுக்கு உதவி செய்தலும், அதற்காக உம்முடைய அருளையும் உம்முடைய அபிஷேகத்தை எங்களுக்கு அதிகமாக தாரும் என்று ஜெபிப்பீர்களா? நிச்சயமாக கடவுள் உங்களுடைய ஜெபத்தை இப்பொழுது கேட்பார். ஏன் தெரியுமா? ஏனெனில் இதுவே தகுந்த காலம்.